எழுதப்பட்ட மிகப்பெரிய உன்னதமான சிறுகதை, பரிசு பெற்ற கதை. டேனிஷ் நாட்டு தமிழில் மொழிபெயர்த்தவர் எஸ் ராமகிருஷ்ணன். ஏனென்றால் தாயினுடைய உச்சபட்ச அன்புக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக. அந்த 2 வயது குழந்தை தொட்டிலில் படுத்திருக்கிறது. தொட்டிலில் குழந்தையை எப்படி வாராது வந்த மாமணியாக உதித்த அந்த குழந்தையை தொட்டிலில் இட்டு இந்த தாய் குடத்தை எடுத்து, யாரு ஊருக்கே பண்ணையாராக எஜமானியாக வசதி வாய்ப்பு இருந்தாலும் கூட அந்த ஊரின் மரபுபடி குடமெடுத்து தண்ணீர் எடுக்கிறார். இப்போ நீங்கள் ஒரு பெரிய சினிமா மாதிரி பார்க்கணும். உள்ள பல 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 தண்ணி அவள் எடுத்துக்கிட்டே இருக்கா. இந்த தொட்டிலில் குழந்தைகிட்டு இருக்க தூங்கிட்டு இருக்க குழந்தைய ஒரு நல்ல பாம்பு வந்து வீட்டில் கொத்திடுச்சு. நுரை ததும்பி இருக்கு. யமதர்மன் வந்து உயிரை எடுத்துக்கிட்டு ஓடுறான். இந்த தாயார் வீட்டுக்குள்ளே வரா. அப்படியே குழந்தை நுரை ததும்பி இருக்கின்ற காட்சியை பார்க்கின்றாள். பரிதவிக்கிறாள், துடிக்கிறாள், கண்ணீரால் தன் உடம்பை நனைக்கின்றாள். குடத்தை அப்படியே போட்டு அந்த பிள்ளையை எடுத்து வாரி அணைத்து கொண்டு, ஏனென்றால் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தன்னுடைய கையையே கட்டிலாக்கி தோளை தொட்டிலாக்கி நம்மை இன்முகத்தோடு உபசரிக்கக்கூடிய அந்த தாய் 10 மாதம் கருவிலே சுமந்து பெற்ற என் குழந்தை போய்விட்டதே என்று கதறுகின்ற போது எதிர்வீட்டு பெண் ஓடி வந்து சொன்னால், தோழி அடாதே, இப்பொழுதுதான் உன் பிள்ளையினுடைய உயிரை எடுத்துக்கொண்டு யமதர்மன் போகின்றான், சென்று வென்று வான்னா. இப்போதான் கதை தொடங்குது. இந்த தாய் புறப்படுகின்றால், கதை தொடங்குகிறது. 10 அடி போயிருப்பா. ஒரு கற்றாழை செடி. கற்றாழைன்னா உங்களுக்கு தெரியும், உடம்பெல்லாம் முள்ளு முள்ளாக இருக்கும். கை தட்டி கூப்பிடுது. எதையோ பறிகுடித்து தேடிக்கொண்டிருக்கிறாயே, என்ன வேண்டும் என்று அந்த சிறுகதையில் கற்றாழை பேசுகிறது. என் பிள்ளையினுடைய உயிரை எடுத்துக்கொண்டு யமதர்மன் போகின்றான். தேடிக்கொண்டு அடைகின்றேன். உன்னால் முடிந்தால் உதவு. கண்டிப்பாக உதவுகின்றேன். உன் பிள்ளை எங்கிருக்கிறான் என்று நான் சொல்லிவிடுகின்றேன். ஆனால் இந்த மண்ணுலகில் மனிதன் என்னை தேவைக்கு பயன்படுத்தினான், மருந்துக்கும் பயன்படுத்தினான். இப்பொழுது மருந்தும் பயன்படுத்துவதில்லை. ஒரு 5 நிமிடம் உன் பிள்ளையாக என்னை நினைத்து என்னை கட்டி அழு என்கிறது கற்றாழை செடி. கொஞ்சம் கூட அந்த தாய் சலனப்படவில்லை. 5 நிமிடங்கள் கற்றாழை செடியை கட்டி அழுகிறாள். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் குண்டூசி குத்தினா எப்படி பபுள் பபுளாக ரத்தம் வருமோ, உடம்பு முழுக்க இரத்த குவியல். உடனே கற்றாழை செடி பேசுகிறது. இங்கிருந்து 3 கிலோமீட்டர் தாண்டி ஒரு தோட்டம் இருக்கும், அங்கே தான் உன் குழந்தையோடைய உயிர் இருக்கும், போய் எடுத்துக்கோங்குது. அடுத்த 1 கிலோமீட்டர் போயிட்டா. எந்த பக்கம் திரும்பணும்னு தெரியல. மீண்டும் அடத் தொடங்கினார். ஒரு கிணறு கைத்தட்டி பேசியது அந்த சிறுகதையில். தாயே இங்கு வா, என்ன வேண்டும்? கதையை சொன்னா. உன் பிள்ளையின் உயிருக்கு எடுப்பதற்கு வழியை நான் சொல்கின்றேன். இப்பொழுது மனிதன் தண்ணீர் நிரம்பிய வரை என்னை பயன்படுத்தினான். இப்பொழுது வற்றிய பிறகு என்னை மதிப்பதில்லை. உன் கண்ணீரால் என்னை நிரப்பு நான் சொல்கிறேன் என்றால். தாய் கண்ணீர் பெருக்கெடுத்து அழத் தொடங்கினாள். மண்ணில் 10 சொட்டு விழுந்தது. ஊற்று நீர் பெருக்கெடுத்து கிணறு நிரம்பியது. கிணறு மகிழ்ச்சியோடு சொன்னது, இங்கிருந்து அடுத்து 1.5 மைல் தொலைவு, 1.5 மைல்கள் தொலைவு. கரெக்டாக இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் போ, கண்டிப்பாக உன் குழந்தையோடைய உயிர் இருக்கும், அங்கே தான் மலர் தோட்டம்னுது. இவள் ஆனந்த கூத்தாடி 1.5 கிலோமீட்டர் போயிட்டா. இப்போ சரியாக போனதுக்கப்புறம் வலப்பக்கம் திரும்பணுமா இடப்பக்கம் திரும்பணுமான்னு தெரியல. வானத்தில் ஒரு கழுகு வட்டமிட்டு கீழே வந்தது. என்ன வேண்டும் என்று கேட்டது. வழக்கம் போல இவன் நடந்தது சொன்னால். உடனே கழுகு சொன்னது, கவலைப்படாதே, நான் இப்பொழுது சொல்கின்றேன், ஆனால் உன்னுடைய 2 விழிகளையும் எனக்கு தாய் என்றது. உடனே அந்த தாய் கொஞ்சம் கூட சலனப்படவில்லை. தன்னுடைய 2 விழிகளையும் எடுத்து அந்த கழுகுக்கு கொடுத்தவுடன் அந்த கழுகு சொன்னது, வலப்பக்கம் திரும்பி 13வது அடி மீது அடி வைத்து போ. 13வது அடியிலே ஒரு மலர் தோட்டம் இருக்கும். மலர் தோட்டத்து வாசலிலே யமதர்மன் நின்று கொண்டிருப்பான். யமதர்மனிடத்தில் வலதுகையை நீட்டி உன் பிள்ளையை பெற்றுக்கொள் என்று சொன்னது. விழியை இழந்து தன் பிள்ளை கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தில் ஆனந்த கூத்தாடி மகிழ்ந்து இந்த தாய் தோட்டத்தின் அருகிலே சென்றால் யமதர்மன் அப்படி நோ என்ட்ரின்னு போர்டு போட்டான். என்ன வேணும்? என் பிள்ளையின் உயிர் வேண்டும். அப்படியா? தருகின்றேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், ஒரே ஒரு கட்டளை. என்ன? இந்த மலர் தோட்டத்தில் 1000 மலர்கள் இருக்கிறது. இந்த மலர் தோட்டத்தில் 1000 மலர்கள் இருக்கிறது. இது செயற்கை மலர், அங்கே இயற்கை மலர். இது செயற்கை மலர், அங்கே இயற்கை மலர். இந்த மலர் தோட்டத்தில் 1000 மலர்கள் இருக்கிறது. ஒவ்வொரு மலருக்குள்ளும் ஒரு உயிர் இருக்கிறது. நீ ஏதேனும் ஒரே ஒரு மலரைத்தான் பறிக்க வேண்டும். அப்படி பறிப்பது உன் பிள்ளையினுடைய உயிராக இருந்தால் நீ எடுத்து செல்லலாம்.
கொஞ்சம் கூட இந்த தாய் சலனப்படவில்லை. அந்த மலர் தோட்டத்தில் இருக்கக்கூடிய 6வது வரிசையில் இருக்கக்கூடிய 7வது மலரை பறித்தால் 2 வயது நிரம்பிய அந்த குழந்தை தாயினுடைய கழுத்தை கட்டி கொண்டது. கதையை படித்தவர்கள் கண்ணீர் விட்டார்கள். யமதர்மன் கடைசியாக அந்த தாயிடத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்டான். அதுதான் அந்த பரிசுக்குரிய வார்த்தையை அந்த சிறுகதைக்கு பெற்றுத்தந்தது. கடந்த 15 ஆண்டுகளில் எழுதப்பட்ட மகோ உன்னதமான சிறுகதை. அம்மா அம்மா, யமதர்மன் பேசுகின்றான், நீ விழிகளை இழந்து விட்டாய், உடம்பு முழுக்க இரத்த குவியல், நீ அறிவு நிலையும் இல்லை, உணர்ச்சி நிலையில் இருக்கிறாய். இந்த 1000 மலர்களுக்குள் இந்த மலரில்தான் உன்னுடைய பிள்ளை இருந்தால் என்று எப்படி அம்மா உனக்கு தெரியும்? அந்த தாய் சொன்னால் ஒற்றை வார்த்தை, யமதர்மா, நான் விழிகளை இழந்தால் என்ன, உடம்பு முழுக்க இரத்த குவியலாக இருந்தால் என்ன, நான் அறிவை துணர்ந்து உணர்ச்சி நிலையில் இருந்தால் என்ன, 1000 மலர் இருந்தாலும் ஒரு பிள்ளையினுடைய வாசப்பரிசம், 1000 மலர் இருந்தாலும் ஒரு பிள்ளையினுடைய வாசப்பரிசம் ஒரு தாய்க்கு தெரியவில்லை என்றால் இந்த உலகில் வேறு யாருக்கு தெரியும்? எனவே என் பிள்ளையின் வாசப்பரிசம் எனக்கு தெரியும். பிடித்தேன், எடுத்தேன், அணைத்தேன் என்றான். யமதர்மன் கைகுலுப்பி விடையனுப்பி வைத்தான். நான் மீண்டும் இந்த நிகழ்வின் மூலமாக உங்களுக்கு பணிந்து சொல்வது, ஆதிசங்கர பகவத்பாதாவோ மகாபெரியவரோ நம்முடைய மிகப்பெரிய சிற்றிலக்கியங்களோ அல்லது பகவத்கீதையோ இவையெல்லாம் விட நம் நெஞ்சத்தையெல்லாம் உருக்கக்கூடிய ஞானிகள் சொன்ன வரலாறுகளோ அல்லது திருக்குரானோ பைபிளோ நவீன இலக்கியங்களோ எவற்றை நீங்கள் கூர்ந்து ஆராய்ந்து நோக்கி படித்தாலும் அதில் வேதமாக ஒலிக்கக்கூடிய ஒற்றை சொல் மாதா, அன்னை, 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 அன்னை. நான் மீண்டும் சொல்கின்றேன், தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. அன்னை ஓர் ஆலயம். தாய் என்பது இன்றைக்கு உலகம் முழுக்க அன்னையர் தினம் அன்னையர் தினம் என்று கொண்டாடுகின்றோம். அதில் எனக்கு உடன்பாடே இல்லை. அன்னை என்பவள் ஆண்டுக்கு ஒரு முறை கொண்டாடப்பட வேண்டியவள் அல்ல. அன்னை என்பவள் ஆண்டுக்கு ஒரு முறை கொண்டாடப்பட வேண்டியவள் அல்ல, ஆயுள் முழுக்க கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மனித புனித தெய்வம் அன்னை என்பதையே நிறைவாக சொல்லி, மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நாம் சந்தித்து நல்ல விஷயங்களை சிந்திப்போம். தாயை இதயத்தில் வைப்போம், தாயினுடைய பெருமையை பேசுவோம், தாயினுடைய புகழை தொடர்ந்து பரப்புவோம் என்று சொல்லி, இந்த ஆரோக்கியமான அர்த்தபுஷ்டி உள்ள நம்முடைய செவிகளுக்கும் சிந்தைக்கும் விருந்தளிக்கக்கூடிய இந்த நிகழ்வை கேட்ட உங்கள் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை எங்களுடைய வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய தொழில்நுட்ப கலைஞர்களோடு சொல்லி, நீங்கள் பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை விமர்சனங்களை தொடர்ந்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மேலும் மேலும் எங்களுடைய நிகழ்வுகள் உற்சாகப்படுத்த உங்களோடு நாங்கள் கரங்கோக்கிறோம், எங்களோடு நீங்கள் கரங்கோவுங்கள். நன்றி, நெஞ்சம் நிறைந்த வணக்கம். தாயே தெய்வம்.